அவரகம் அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான மக்களவை தேர்தல் பரப்புரை இன்றுடன் ஓய்ந்தது. 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தலில் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. அனைத்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து 543 தொகுதிகளுக்குமான தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு நிறைவடைந்தது. இதன் பின்னர் நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு, அதற்கு பின்னர் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை ஆகிய தேர்தல் நடைமுறைகளே இன்னும் பாக்கி இருக்கின்றன. 7ஆம் கட்ட தேர்தலில் பீகார், ஹிமாச்சல், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 7 மாநிலங்கள் மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு நிறைவடைந்திருக்கிறது. ஏற்கனவே 486 தொகுதிகளுக்கு 6 கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் மீதி உள்ள 57 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்திருக்கிறது. நாடு முழுவதும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருப்பதால் 7 கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. இன்று பீகாரில் 1ஆம் தேதி 8 மக்களவை தொகுதிகளுக்கும், ஹிமாச்சல் பிரதேசத்தில் 4 மக்களவை தொகுதிகளுக்கும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3 மக்களவை தொகுதிகளுக்கும், ஒடிசா மாநிலத்தில் 6 மக்களவை தொகுதிகளுக்கும், பஞ்சாப் மாநிலத்தில் 13 மக்களவை தொகுதிகளுக்கும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 13 மக்களவை தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தில் 9 மக்களவை தொகுதிகளுக்கும், ஒடிசா மாநிலத்தில் மீதமுள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முக்கிய வேட்பாளர்கள் இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரணாவத் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் வீரபத்ர சிங்கின் மகன் விக்ரமாதித்ய சிங் உள்ளிட்டோர் இமாச்சல் பிரதேசத்தில் போட்டியிடுகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூர் தொகுதியில் நடிகர் ரவி கிஷன் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜி என 904 வேட்பாளர்கள், முக்கிய வேட்பாளர்கள் உள்ளிட்ட 904 வேட்பாளர்கள் இந்த 57 மக்களவை தொகுதிகளுக்காக களத்தில் இருக்கின்றனர். இவர்களுக்கான இந்த தேர்தல் பிரச்சாரம் 6 மணியுடன் நிறைவடைந்து இருக்கிறது. 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. நாடு முழுவதும் கடந்த 2 மாதங்களாக 2.5 மாதங்களாக நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்திருக்கிறது. இதன் மூலமாக 543 தொகுதிகளுக்குமான தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு ஓய்ந்திருக்கிறது. இனி ஒரு வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை ஆகிய 2 தேர்தல் நடைமுறைகளே இருக்கின்றன. இந்த 7 கட்ட தேர்தலிலும் வாக்குப்பதிவு ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் வன்முறை கலவரங்கள் இல்லாமல் அமைதியாகவே நடந்து முடிந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு 140 கோடி மக்களுக்கும் தற்போது அதிகரித்துள்ளது. இந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்திருப்பதன் மூலமாக ஜூன் 4 தேர்தல் முடிவை எதிர்நோக்கி இந்திய மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆவரகம்.